ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு நிலாஸ் மல்டிபிள். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அதுக்கு முன்னாடி நான் வீடியோ போட்டு ரொம்ப பெரிய கேப் ஆகிடுச்சு. ரொம்ப பெரிய 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 கேப் ஆகிடுச்சு. ஏன்னா என்னோடய ஃபோன் இருக்குல்ல, அதில் வந்து ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. அது ரெக்கவர் பண்ணுறதுக்கே எவ்வளோ பெரிய, ப்ளஸ் வந்து எக்ஸாமும் நடுவில் வந்துடுச்சு. அதையும் சேர்த்து கொஞ்சம் பெரிய கேப் ஆகிடுச்சு. சரி, ஓகே, அதெல்லாம் விட்டுருலாம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஃபேக் ஐடின்னு என்ற டாப்பிக்கில் வந்து ஒரு கேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இந்த கதைக்குள்ளே போகலாம். பிலிப்பைன்ஸில் வந்து 16 இயர் ஓல்டு பொண்ணு, அவங்க பேர் வந்து கிறிஸ்டியன் சிலாவன். அவங்க வந்து ரொம்ப சமத்தான பொண்ணு, ரொம்ப நல்ல பொண்ணு. அவங்க ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அம்மா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு, அந்த மாதிரி சர்ச் போகிறேன் அம்மா அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சர்ச் போகிறாங்க. அது எப்படின்னா 4 மணி போல் சர்ச் போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் வந்து 7 மணி ஆகியும் அவங்க வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆக கிடையாது. ஸோ ஆப்வியஸாக அவங்க அம்மாவுக்கு வந்து பயம் வந்துச்சு. என்னடா இப்போது 7 மணி ஆகிடுச்சு, 4 மணிக்கு போனாவே இன்னும் வரல அப்படின்னா, அந்த அம்மா வந்து போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவள் வரல, என்னென்னு பாருங்கன்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் உடனே ஆக்ஷன் எடுத்து அடுத்த நாளே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் கிறிஸ்டியன் வந்து உயிரோடு இல்லை, இறந்து போன நிலைமையில கண்டுபிடிக்கிறாங்க. எங்கே கண்டுபிடிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நிலத்துல தான் கண்டுபிடிக்கிறாங்க. யாருமே வாங்காத எம்டியாக இருக்கிற நிலத்துல தான் கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் கிறிஸ்டியன் வந்து ரொம்ப 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 மோசமான நிலைமையில இருக்கா. ஏன்னா அவள் டாப் மட்டும் தான் இருக்குது, டாப் மட்டும் தான் இருக்கே, கீழே எதுவுமே இல்லையா. ப்ளஸ் வந்து அவளோட மூஞ்சி, கை, கால் எல்லா இடத்துலையும் யாரோ கீறி விட்டுருக்காங்க, ஸ்க்ராட்ச்லாம் போட்டு விட்டுருக்காங்க. ப்ளஸ் வந்து இந்த பாதி முகம் இருக்குல்ல, பாதி முகத்தில் சதையே காணாமல். ப்ளஸ் வந்து கிறிஸ்டியனோட உடம்புல பாதி ஆர்கனை காணோம். என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்கெல்லாம் சேர்ந்து வந்து ரேப் பண்ணியிருக்காங்க. ரேப் பண்ணி முடித்தோடனே ஆசிட் ஊற்றிருக்காங்க. ஆசிட் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்டில் வந்து அவங்க இப்படி பண்ணனால உள்ளே இருக்கிற நம்ம ஸ்கல் அந்த ஒயிட் கலர் இருக்கும், அதெல்லாம் நல்லா தெரிஞ்சிருக்கு. ப்ளஸ் வந்து கழுத்தில் வந்து கயிறு கட்டி நெரிச்சிருக்காங்க. அந்த அச்சுலாம் அப்படியே தெரியுதான். ஆனால் கிறிஸ்டியனை வந்து 30 டைம்ஸ் உடம்பு ஃபுல்லாக குத்திருக்காங்க. ப்ளஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாக்கை வந்து கட் பண்ணி எடுத்திருக்காங்க, ஒரு காதை வந்து கட் பண்ணி எடுத்திருக்காங்க. அப்புறம் வந்து தொண்டையை வந்து இங்கே இருக்கிற தொண்டை அதையும் எடுத்துட்டாங்களாம். போலீஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே தெரிஞ்சிட்ருக்குங்களே தெருநாய், அதுதான் வந்து கடிச்சிருக்கோம், அதனால தான் நாக்கெல்லாம் அதை வந்து கடிச்சிருக்கோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, சஸ்பெக்டுன்னு நிறைய பேரை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து எந்த எவிடன்ஸும் இல்லாதனால வந்து அவங்கள ரிலீஸும் பண்ணிடுறாங்க. போலீஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, இந்த தெரு நாயெல்லாம் இருக்கும்ல, அதுதான் வந்து நாக்கை கடிச்சிருக்கோம், காதை கடிச்சிருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. போலீஸ் வந்து நிறைய பேர் இல்லை, கொஞ்சம் பேர் வந்து சஸ்பெக்டாக வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ப்ளஸ் எந்த எவிடன்ஸும் இல்லாதனால அவங்கள ரிலீஸும் பண்ணிடுறாங்க. கிறிஸ்டினோட கேஸ் வந்து ரொம்ப வைரல் ஆயிடுச்சு. எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்ன ஆச்சு அந்த பொண்ணுக்கு, யார் கொலை பண்ணான்னு எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. போலீஸ்க்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து கிறிஸ்டினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா இந்த கிறிஸ்டின் இறந்து போன எத்தனையோ நாள் முன்னாடி தான் அவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகிடுச்சு. அவங்க போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, மேபி ஏதாவது ஒரு கோவத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அவனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஆனால் வந்து இந்த கிறிஸ்டியன் தொலைஞ்சு போனால, அப்போ வந்து இவங்க வந்து அவரோட பாய் ஃப்ரெண்ட் வந்து பேஸ்கெட் பால் விளையாட போயிட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து அவரையும் ரிலீஸ் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. கடைசியாக வந்து ரினாத்தோ அப்படின்னு ஒரு 43 ஓல்டு மேனை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. இதில் என்ன காமெடினா வந்து அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஆமாம், நான் தான் வந்து யார் நம்ம கிறிஸ்டியனை கொன்னேன். அவர் எப்படி வந்து தானாக ஒத்துக்கிட்டாருன்னா, இந்த மாதிரி கிறிஸ்டியனோட பாய் ஃப்ரெண்டை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது அவர் பார்த்துருக்காரு. அவருக்கு ரொம்ப பாவமாக இருந்திருக்கா. என்ன தப்பே பண்ணாதவனை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சி, அந்த பாவமான மனுஷன் நினச்சி இவரே வந்து ஆமாம் நான் தான் பண்ணேன், என்ன அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாராம். வாவ், வாட் அ கிரேட் மேன். ரினாத்தோவுக்கு கிறிஸ்டியனை எப்படி தெரியும்னா, ஃபேஸ்புக் மூலமாக தான் தெரியும். டெய்லி வந்து அவங்க மெசேஜரில் வந்து மெசேஜ் பண்ணிப்பாங்க. ரினாத்தோ வந்து கிறிஸ்டியன்ட்ட வந்து ஒரு ஃபேக் ஐடி மூலமாக தான் பேசியிருக்கா. எப்படின்னா, ரொம்ப கம்மியான லைக் அவளோட ஏஜுக்கு மேட்ச் ஆன மாதிரி ப்ரொஃபைல் வச்சுட்டு, அழகான பையன் மாதிரி ப்ரொஃபைல் வச்சுட்டு பேசிகிட்டு இருந்திருக்கா. இது கிறிஸ்டியன் வந்து ரினாத்தோ கிட்ட பேசும்பொழுது, மெசேஜில் பேசும்பொழுது அவளுக்கு தெரியாது இவருக்கு வந்து 43 ஏஜ் ஆகுதுன்னு. ஒரு அழகான க்யூட்டான பையன்கிட்ட, நம்ம ஏஜ் இருக்கிற பையன்கிட்ட பேசிகிட்டு இருக்கோன்னு தான் அவள் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கா.
6 மந்த்ஸ் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மந்த்ஸ் பேசியிருக்காங்க. 6 மந்த்ஸ்லயே கப்புலும் ஆயிருக்காங்க. எனக்கு உன்ன பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு 2 பேரும் ப்ரப்போஸ் பண்ணி கப்புலும் ஆயிருக்காங்க. அண்ட் ஒரு நாள் மீட் பண்ணலான்னு ஒரு டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எப்போ வந்து மீட் பண்ணியிருக்காங்கன்னா, மார்ச் 10 அன்னைக்கு தான் மீட் பண்ணியிருக்காங்க. டேட்டு, டைமு, எங்கே வரணும் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க முன்னாடி சேட்லேயே. அன்னைக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ரினாத்தோ வந்து கார்லேருந்து இறங்குறப்போ கிறிஸ்டின் பார்க்குறா. பார்த்த உடனே முகம் வாடி போச்சு. என்ன நம்ம வந்து அழகா இருப்பான், க்யூட்டாக இருப்பான், ஹேண்ட்ஸமாக இருப்பான், நம்ம ஏஜில் இருப்பான்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இவர் என்ன இப்படி இருக்காரு, எவ்வளோ ஏஜாக இருக்காருன்னு அவளுக்கு வந்து முகமே வாடி போச்சு. எனக்கு வந்து செம்ம டென்ஷன் ஆயிடுச்சு. அவங்கக்கிட்ட செம்மையாக கத்தி விட்டேன். இந்த மாதிரி நீ என்னை ஃபேக் ஐடியில் வச்சு ஏமாற்றிட்டு இருந்தியா, எனக்கு வந்து உன்னை பிடிக்கல, நம்ம வந்து பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம சார் ரினாத்தோ வந்து ட்ரக்கை யூஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரக் யூஸ் பண்ணால் வந்து அவங்க என்ன ஸ்டேட்டில் இருக்காங்கன்னா அவங்களுக்கே தெரியாது. கொஞ்சம் எப்படி சொல்கிறது, என்ன பண்ணுறாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, அவ்வளோதான். ரினாத்தோக்கும் வந்து செம்ம டென்ஷன் ஆகிருக்கு, ரொம்ப கோவமாக இருக்குது. ஆனால் அவர் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, இல்லை எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நம்ம வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம வந்து கப்புலாகவே இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனால் வந்து நம்ம கிறிஸ்டியனுக்கு வந்து இவங்க பிடிக்காததுனால வந்து வேண்டாம், எனக்கு ஆல்ரெடி பையன் இருக்கான், நீ ஐ மீன் எனக்கு ஒரு ஆல்ரெடி ஆள் இருக்கா, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அப்படியே போக பார்க்குறா. ஆனால் வந்து நம்ம ரினாத்தோ என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நான் கொல்ல போகிறேன், உனக்கு நான் கொல்ல போகிறேன்னு சொல்லி கொன்னுட்டாரு. அவ்வளோதான், கொன்னுட்டாரு. ஃபஸ்ட்டு வந்து கிறிஸ்டினை ரேப் பண்ணியிருக்காங்க. ரேப் பண்ணனால சொன்னல டாப் இருந்துச்சு, கீழே வந்து இல்லை. அப்புறம் வந்து முகத்தையும் வந்து பாதியாக ஸ்கின்னை வந்து எடுத்திருக்காங்க அவங்க. அதெல்லாம் ஏன் பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ தானே வந்து அவங்களுக்கு தெரியாது இது கிறிஸ்டியன் தானே. முகம் வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்னா கிறிஸ்டியனு தெரியாதுல்ல, அந்த ஒரு காரணத்துக்காக இப்படிலாம் பண்ணியிருக்காங்க. நம்ம ரினாத்தோ வந்து ஸ்கின்னை எப்படி எடுக்கணும்னு டுட்டோரியல்லாம் பார்த்துருக்காங்க யூடியூப்பில். பார்த்துட்டு தான் நான் நல்லா பர்ஃபெக்டாக வந்து இது பண்ணியிருக்காங்க, தோலை எடுத்திருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனில் வந்து இந்த மாதிரி நான் ஒரு கத்திரிக்கோலை வச்சு குத்துனா நான் சொல்கிற இடத்துல இருக்கும் அந்த கத்திரிக்கோள், நீங்கள் வேணால் போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரில, உடனே இல்லையே நான் பண்ணலையே, இந்த கொலை நான்லாம் பண்ணலையேன்னு பேச்சு மாற்றிருக்காங்க. ஆனால் அந்த கத்திரிக்கோலை வந்து ஃபிங்கர் பிரிண்ட்லாம் இருக்கும்ல, அதில் ஒரு ரத்தமும் இருக்குது. அந்த ரத்தத்தை வந்து டெஸ்ட்டில் அனுப்புகிறாங்க. ரினாத்தோவுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ என்ன, ரினாத்தோ தான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அவ்வளோதான், ரினாத்தோ தான் கொலை பண்ணியிருக்காங்கன்னு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ ப்ராப்பராக எல்லா எவிடன்ஸும் கிடச்சனால வந்து நம்ம ரினாத்தோ நம்மன்னு ஏன் சொல்கிறேன், ரினாத்தோ வந்து கேஸில் இதை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுருவாங்க. ஜெயிலில் போட்டோடனே அவங்க வந்து என்ன நினச்சாங்க, ரினாத்தோ வந்து என்ன நினச்சாங்கன்னு தெரில, அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. சூசைட் பண்ணோடனே இந்த கேஸே க்ளோஸ் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதுதான் இந்த கேஸ், கிறிஸ்டியன் சிலாவனோட கேஸ் பிலிப்பைன்ஸில் நடந்தது. யாரும் இனி ஃபேக் ஐடியை வச்சு நம்பி மெசேஜ் பண்ணாதீங்க. ஒன்ஸ் அது ஃபேக் ஐடின்னு தெரிஞ்ச உடனே வந்து அது வந்துடுங்க. நீங்கள் வந்துடுவீங்க தெரியும், நான் இன்னொரு வாட்டி உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணால் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ டாடா, பை பாய்.